நேற்றைய முன்தினம் ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டாக தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரான் மத்திய கிழக்கின் அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்கத் தொடங்கியது. இதனால் தோன்றிய மத்திய கிழக்கின் போர் சூழலால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. குறிப்பாக கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான்பரப்புகள் மூடப்பட்டதுடன் விமான சேவைகளும் முடங்கியது. இந்த நிலையில் தொடரான ஈரான் மீதான தாக்குதலில் ஈரானின் உச்சபட்ச தலைவரான அயத்துல்லா அலி கமேனி மற்றும் அவரது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர். சுமார் 48 ஈரானிய தலைவர்கள் இத்தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதனால் தொடர் துக்கத்தை அறிவித்தது ஈரான். இதற்கு கடுமையான பதிலடி வழங்கப்படும் என்றும் இது ஒரு வரலாற்று பிழை என்றும் இதற்கான கடும் விளைவுகளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் சந்திக்கும் என ஈரான் சூளுரைத்துள்ளது. இந்த தாக்குதலினால் ஈரானின் உச்சபட்ச தலைவரின் மறைவுக்கு தொடர் துக்கத்தை ஈரான் அறிவித்தது. இந்த நிலையில் குறித்த தாக்குதலை ரஷ்யா கடுமையாக கண்டித்திருந்தது. தற்போது வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி வருகின்றது. இஸ்ரேலின் பாதுகாப்பு அரண்கள் அனைத்தையும் நிலைகுலையச் செய்யும் அளவுக்கு குறித்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் சேத விவரங்களை இஸ்ரேல் வெளிப்படையாக குறிப்பிட மறுத்தாலும் இதில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுள்ளது. ஈரானின் தாக்குதலில் அமெரிக்க படையிலிருந்தும் சிலர் உயிரிழந்திருப்பதாக அமெரிக்க ராணுவம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா இந்த சூழலில் ஈரான் சரணடைய வேண்டும் அல்லது செத்து மடிய வேண்டும் என அறிவித்துள்ளது. இந்த அறிக்கையை கண்டுகொள்ளாமல் தொடர்ச்சியாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. மத்திய கிழக்கின் போர் சூழலால் கச்சா எண்ணெயின் விலை கடும் உச்சத்தை தொட்டுள்ளது. அத்துடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது.